ஹலோ காய்ஸ், இந்த பாமாயில் எண்ணெய் இது எப்படி யூஸ் பண்ணணுன்னு அப்படியே யூஸ் பண்ணோம்னா நிஜமாகவே நான் அனுபவமாக சொல்கிறேன். முட்டி வலிலாம் அதிகமாக வந்தது. முட்டி வலிலாம் வராமல் இருக்க நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்னா, இந்தமாரி இஞ்சி தோல் உரித்து வச்சுக்கணும். புளி, கல் உப்பு, குப்பன் கட்டில் கொடுத்து கல் உப்பு தான் யூஸ் பண்ண போகிறேன். இஞ்சி நல்லா நசுக்கி வச்சுக்கணும். ஒரு பிடி கல் உப்பு, ஒரு கைப்பிடி புளி. ஆனால் உண்டை பிடிக்க வேண்டாம், இந்த பத்தாவே போடலாம். இதை போட்டு இப்போ அடுப்பு பண்ண 10 வைக்கல, இதை எண்ணெய் ஊற்றி போடலாம். ஊற்றுற இப்படி இது பாருங்கள் எண்ணெய். இப்போ அடுப்பு 10 வச்சு ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ போடக்கூடாது. இந்த பொருளெல்லாம் கொஞ்சம் அந்த இது எண்ணெய் திரியணும். அதில் பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள். இது பார்த்தீங்களா, பாருங்க என்ன எப்படி ஆகுது பாருங்க. இந்தமாரி யூஸ் பண்ணதில் இனிமேல் போட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த முட்டி வலியெல்லாம் அதிகம் இல்லை. 175% கிடையாது, 25% லைட்டாக இருக்குது. அது வயசானா இருக்கும், அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த வயசில் இவ்வளோ வலி எடுக்கக்கூடாது. அதனால தான் இனிமேல் காய்ச்சி யூஸ் பண்ணணும். இந்த எண்ணெய் வந்து நான் வத்தலுக்கு மற்ற என்ன சிப்ஸ் என்ன தான் யூஸ் பண்ணுவேன். மீதி எண்ணெய் மீன்லாம் வறுக்கிறதுக்குன்னா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இது சும்மா பசங்களுக்கு ரஃபீஸ்க்கோசம் வறுத்து கொடுத்துக்கோசம் ரெடி பண்ணி வைக்கிறேன். இனிமேல் சூடு பண்ணி வச்சு பாட்டில் வடிகட்டி வச்சுட்டேன்னா எப்போ தேவையோ அப்போலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அப்படியே உருகிச்சு பாருங்கள் சரிங்களா எப்படின்னு. அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரியாக கெட்டியாக இருந்தது. இப்போ அப்படியே சூடாக இதாகுது பாருங்கள், சூடாகுது. இந்த நேரத்தில் ரொம்ப சூடு நேரத்தில் போடக்கூடாது, சூடு ஏற நேரத்தில் போடணும். பாருங்க போட்டாச்சு. இப்போ சூடான பிறகு அதுக்கெல்லாம் கழுவுனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணும்போது என்ன போடணும்னு சொல்கிறேன். பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். இந்த எண்ணெய் அப்படியே ஒரு மாதிரி கருகும். ரொம்ப கடுகு விடக்கூடாது, மிதமான கடுகுல இருந்தாலும் போதும். அது கொதிக்கும் போதே அந்த வாசனை வரும், எண்ணெய் வாசனை. அந்த வாசனைலாம் போனதுக்கப்புறம் தான் அது பண்ணணும். பண்ணும்போது கரெக்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அது அப்பப்போ தான் அப்படின்மாரி ஆகும், கரண்ட் ஆஃப் ஆகும். இதுமாரி பாருங்கள், இன்னும் கொசத்தனை இருந்ததுன்னா போதும். இப்போ கழுகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரு முக்கால்வாசி கழுகிடுச்சு போதும். இது அப்போ என்ன செய்யணும், அடுப்பு நிறுத்துகிறோம் பாருங்கள். நிறுத்திட்டு கருவேப்பிலை பச்சையாக இருப்பாங்க, இது அப்படியே போட்டுடணும். ஒரு மாதிரி ஜாக்கிரதை மேலே அடிக்கும், எட்டை நின்று போடுங்க. அவ்வளோதான். அது அப்படியே ஆடணும். அப்படியே கெக்கி அடிக்கி விட்டு ஓரமாக எனக்கு பசங்க கால் படாத இடத்துல வச்சிட்டோம்னா போதும். இஞ்சி எப்பயுமே யூஸ் பண்ணால் தோல் சீவிட்டு தான் யூஸ் பண்ணணும், தோலோடு யூஸ் பண்ணக்கூடாது. டீக்காக இருந்தாலும் எதுக்காக சமைக்கலாக இருந்தாலும் எண்ணெய் காசுதான் நீ இது இஞ்சியோட தோலை எடுத்துட்டு தான் யூஸ் பண்ணணும். எவ்வளோதான் வடி முண்டி போச்சு. எண்ணெய் காசுந்து இதேமாரி நீங்களும் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். பெரியவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணாதுங்க. இது கொடுக்காதுங்க, யூஸ் பண்ணுற இதில் பொருள் கொடுக்காதுங்க. நம்ம யூஸ் பண்ணுற இதுலேயே கொடுங்க. மல்லட்டெண்ணெய், நல்லெண்ணெய். இந்த எண்ணெய் பெரியவங்களுக்கு எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு தவிர்த்தா நல்லது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இதேமாதிரி நீங்களும் செய்யுங்க. செஞ்சு உங்களுக்கு நன்மை கிடச்சுன்னா லைக் போடுங்க. லைக் போடுங்கன்னா சொல்ல மாட்டேன், பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு சொன்னால் 4 பேருக்கு சொல்லுவாங்களே, அதுமாரி தான் நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ, நன்றி.